இன்னைக்கு உங்களோட ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு துளி கூட எண்ணெயோ நெய்யோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ தேவையில்லை. வீட்டில் இருக்க இட்லி பாத்திரத்தை வச்சு சூப்பராக இதை செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சுட சுட காலி ஆகிட்டே இருக்கும். அவ்வளோ சூப்பரான இந்த ஹெல்தியான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல். நமது மொழி ஒரு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த பழம் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அந்த பழத்தில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நேந்திரம் பழத்தில் செய்யும்போது நல்லாவே ஒரு ருசி கொடுக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க நேந்திரம் பழத்துலேருந்து தோலை நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டு இதை நல்லா பொடுசாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ கட் பண்ண பழத்தை நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அடைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி. இப்போ இங்கே ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2 ஏலக்காவையும் இதோடையே சேர்த்து நல்லா இந்த வெல்லம் உருகிற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாகு பதம்லாம் எதுவுமே கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும், எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும் கொஞ்சம். இங்கே ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் இதில் சேர்த்துடலாம். இது நல்லா இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதில் சின்ன சின்னதாக ஏதாவது மண் கல் இருந்தால் கூட இதில் நல்லா உங்களுக்கு ஃபில்டர் ஆகிடும். அடுத்து இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த வாழைப்பழத்தையும் இதில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக முந்திரியையும் பாதாமையும் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி திக்கான மாவாக கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இங்கே நான் வாழை இலை எடுத்து வச்சுருக்கேன். வாழை இலையை லைட்டாக இந்த மாதிரி தீயில இந்த மாதிரி காமிச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும், மொடுமொடுன்னு இருக்காது. இப்போ அந்த வாழை இலையை நல்லா இந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஷேப் கொடுத்தோன்னே நடுவில் ஒரு சின்னதாக கேப் வந்துருச்சு பாருங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்ததுக்கு அப்புறம் இதை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி திரும்ப கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க மாவை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துடுங்க. திரும்ப ஃபோல்ட் பண்ணி ஒரு கோன் ஷேப்புக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டீமருக்குள்ள எடுத்து வச்சிடுறேன். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ண அந்த கடைசி பக்கத்தை கீழே படுற மாதிரி வச்சிட்டீங்கன்னா அது ஓப்பன் ஆகாது. இது எல்லாத்தையுமே இப்போ உள்ள எடுத்து வச்சிடுறேன். மூடி போட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல இலையோட கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்போ இதை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம், கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சூப்பரான நம்மளுடைய கோதுமை மாவு வாழைப்பழம் ஸ்நாக்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இதை கொடுங்க, செஞ்சு கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும். ஒரு துளி கூட எண்ணெய் இல்லாம இதை நம்ம செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக இதை எடுத்துக்கலாம். நல்ல டைஜஷன் ஆகும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்க வெயிட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்ல வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ற கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை. நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபீஸை மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.